Hi friends. So இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு work from home job. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு data entry job இது. So இந்த ஜாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தா eligible. நீங்க வந்து தாராளமா வீட்ல இருந்தே இந்த ஜாபை நீங்க வந்து பண்ணலாம். So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா minimum typing speed வந்து பாத்தீங்கன்னா 50 words per minute அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. So இந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ஜாப் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகும் இல்லையா? இப்போ ஏதாச்சும் ஒரு மொபைலோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு கிளாத்ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கீழே வரும். ஸோ இப்போ மொபைல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட பேட்டரி, அப்புறம் வந்து டிஸ்பிளே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து அந்த ப்ராடக்ட்டோட டேட்டா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேட்டாஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் தான் இது. ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்யூரேசி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீபோர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும். டேட்டா என்ட்ரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டைப்பிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 50 words per minute வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 95% அக்யூரசி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் இமேஜஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது ரிலேட்டடான டேட்டாஸை நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரியான ஒரு ஜாப் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கேப்சர் அசோசியேட். ஸோ இதுதான் வந்து அந்த ஜாப் ரோலோட நேம். சிண்டிகோவில் வந்து இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணிட்டு இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி கோல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 45+ ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டார்கெட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த டூல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப் தான் இது. உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.